வணக்கம். வாழ்க வளமுடன். வெல்கம் டு AA ஆஸ்ட்ரோ டைம். நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம். கடந்த வீடியோக்கள்ல மேசம் முதல் கன்னி வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இன்னைக்கு துலாம் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பார்க்கலாம். வருகிற மே மாதம் 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறாருங்க. அந்த பெயர்ச்சி துலாமுக்கு ஒரு நன்மை தர பெயர்ச்சியாகவே அமைஞ்சிருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக 8ஆம் பாவகத்தில் இருந்த குரு பகவான் இப்போ பாக்கியஸ்தானமான 9ஆம் பாவகத்துக்கு மாற இருக்கிறாருங்க. இப்போ நடக்கக்கூடிய இந்த பெயர்ச்சிகள் எல்லா பெயர்ச்சிகளுமே ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னால் அது துலாம் ராசி தாங்க. ஏன்னா குரு பகவானும் பாக்கியஸ்தானமான 9ஆம் பாவகத்திற்கு நல்ல ஸ்தானத்திற்கு வர்றாருங்க. சனி பகவானும் ராசிக்கு 6ல் மறைகிறாருங்க. எனவே கெடுதல்களை செய்ய மாட்டார் சனி பகவான். அதே போல இத்தனை நாட்களாக 12ஆம் பாவகத்தில் இருந்த ராகு கேதுக்கள் இப்போது லாபஸ்தானமாகிய 11ஆம் பாவகத்துக்கு மாற இருக்கிறாங்க. இதனால துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப சாதகமான ஒரு பயிற்சியாகவே அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா 9ஆம் பாவகத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான் தந்தை விஷயங்கள்ல நன்மைகளை ஏற்படுத்துவாருங்க. தந்தைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தந்தையால் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தந்தை மகனுக்கான உறவு நன்றாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு பயிற்சியுமே இவர்களுக்கு கெடுதல் செய்ய மாதிரி அமையாததுனால இந்த குரு பயிற்சியினால நன்மைகள் முழுவதுமாக இவர்களுக்கு கிடைக்க இருக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் இவர்களுக்கு கிடைக்கும். அதுல இருந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு தீரும். உயர் கல்வி படிக்க நினைச்சிட்டு இருந்த மாணவர்களுக்கு அது இப்போது கைகூடும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு பயணம் மேற்கொள்ளலாம்னு இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பயணங்கள் விரைவில் நடக்குங்க.